கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புதிய மாதம், திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய காலவேளை 2/3/2026. நல்ல நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 15:28. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. You have great faith, your request is granted. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலவேளையிலே, இந்த புதிய மாதத்திலே, புதிய நாளிலே இந்த வார்த்தைகளை எதிர்பார்த்து நிற்கிற, நம்புகிற, ஏற்றுக்கொள்கிற, விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு ஆக கடவது. சங்கீதம் 145:19 சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். He fulfills the desire of those who fear him. He hears their cry and saves them. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கக்கூடிய ஆண்டவர், விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர் நம் நடுவில் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மத்தேயு 8:13. இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. Then Jesus said to the centurion, go, it will be done just as you believed it would. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாக உங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதாக, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதாக, உங்களுடைய வாஞ்சைகள் நிறைவேறுவதாக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இந்த புதிய நாள் காலவேளையிலே யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவளை தூக்கி நிறுத்த, கனப்படுத்த, ஆசீர்வதிக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ஜெபித்து, ஆண்டவரே, அது கர்த்தருடைய சுத்தத்தின்படி கர்த்தருடைய சிந்தைக்குள்ளே இருக்குமே. ஆனால் இவர்களுடைய எல்லா விருப்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். யார் யாரிடத்தில் சொன்னது? பரிசேயர் சிலர் பிறவி குருடனாயிருந்த இயேசுவால் பார்வையடைந்த மனிதனிடம் சொன்னது. யோவான் 9:28. இந்த நாளுக்கான கேள்வி, அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.